இரவு எங்கே போனீங்க நீங்கள் நேற்றிரவு? அழுத்கடை ஜாதி மதம் மொழியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, நம்மளுக்கு தேவை மனசத்தன்மை, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். இருந்து பார்ப்போம் ஒரு அப்படியும் சீட்டில் உன்னால தான் எல்லாம். ஹோல்சேல் மார்க்கெட் எப்படி இருக்கு? ஹோல்சேல் மார்க்கெட் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. மேப் போட்டிருக்கு தகவல்கள் எதுக்காக, அதாவது பஸ் எங்கே போகும் எதுக்கு வரும் தகவல். மத்திய பேருந்து நிலையம் முழுக்க மாறி போடணும் தான் சொல்லி ஆக வேணும். வீல்சேரோட இருக்கிறார்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஏசி தான்டா என்னடா அங்கே வெளிநாட்டில் கண்ட மாதிரியே கிடக்கு இந்த பஸ்ஸில் சீட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. தாமரை கோபுரம் தெரியுது பாருங்க, 3 குப்பை தொட்டி வச்சிருக்கேன் பாருங்க அந்த இடத்துல தெரியுதா. 3 குப்பை முந்தி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எனக்கு என்னென்னு சொல்கிறேன்னு தெரியாங்கடா. முந்தி ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. சின்ன ஒரு ஆக்சிடென்ட் கூட வராத மாதிரி தான் எல்லாமே செய்து வச்சிருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையுமே உள்ளுக்கு வராது. சும்மா வேறு லெவலில் இருக்க பெயிண்டெல்லாம் அடித்து அருமையாக தான் செய்திருக்கணும். செட்டப் செய்து நல்லா அழகாக தான் அலங்கரிச்சு வச்சுக்கணும். இட்டாண்ட ஒரு சின்ன இடம் இல்லை, ஒரு பெரிய ஒரு மார்க்கர் உண்டு பாருங்க. லைட்டுகள் எல்லாம் அப்படி அந்த பெரிய பெரிய வீடுகளை போட்டுவாங்க லைட்டுகள். விசா கூடு மாதிரி விசா கூடு தானே உண்டு. அன்னையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு மேலே வந்துருக்கு. வணக்கம் ரோவலே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள் பிரார்த்தி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு தலைமை வெட்டிட்டேன். தாடி மீசி எல்லாம் வலிச்சாச்சு. இவங்க ஏதோ ஒன்று சிங்களத்தில் தான் சிங்களால் தானே வெட்டினது, ஆகையால் ஏதோ சொல்லி ஏதோ வெட்டி கிடக்குனா இப்படி விட சொல்ல எல்லாம் வெட்டியாச்சு. அது வெட்டினாலும் பிரச்சனை இல்லை. இவங்க சொன்னாங்க இதை வெட்ட சொல்லி சரியான வெட்டி விட்டோம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வெட்டி போட்டு திரிவோம் இதுகளை. இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் 10 மணியில் ஒரு அளவில் வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் காலமாக நல்ல பசியாக இருக்குது, ஆகியால் ஏதாவது சின்ன சிற்றுண்டி ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லி போய் கொண்டிருக்கோம். பாருங்க 10 மணியில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்படியே நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன காட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய பஸ் ஸ்டாண்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கொழும்பு புதிய பஸ் ஸ்டாண்ட் இப்போ கொஞ்சம் காலத்து முதல் கட்டி, அதாவது மக்களுக்கு கையளிக்கப்பட்டது. இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடுவோம். என்ன நீங்களும் வந்திருக்கிறீங்க என்ன யூடியூப் சேனலில் முதல் எத்தனை 5 வருஷத்துக்கு மேல்? அன்னையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு மேல் வந்திருக்கு. அந்த கொழம்பு வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த முந்தி. சரி ஓகே. அப்போ எப்படி சொல்லுவாங்களா என்ன என்ன மாதிரி அப்படியே தான் இருக்கிறோம். எங்க ஆட்டோ காணல? ஆட்டோ அந்த அங்க இருக்கு. என்ன கலர்? அதே ஆட்டோ கருப்பு தானே? அதே ஆட்டோ தானே. இல்லை இப்போ நோமலா என்ன வரீங்க? தொழில் வாய்ப்புகள் எல்லாம் என்ன வரீங்க? இப்போ என்ன எல்லாம் சரியான கஷ்டம். சரியான கஷ்டம். இப்போ எல்லாம் அங்கே இங்கே திறந்தனால யாரும் வராங்க. இப்போ அண்ணன் முந்தி கொழம்பு வந்து அண்ணன் இங்கே பாஸ்போர்ட் வீஸுக்கு எல்லாம் கூட்டி வந்து வேலையிலெல்லாம் பார்க்குறவர். இப்போ தெரியும் தானே எல்லா இடத்தையும் வந்துடுது. எல்லா இடமும் வந்துடுது, வேலைகள் ஒன்றுமே இல்லை. சரி என்ன சந்தோஷமா? ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பாடு ஒன்று வந்துருக்கு. இதில் இங்கே இருக்காமடா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சும்மா வயிற்ற சும்மா கலக்கு நல்ல அதுதான் நான் பார்க்குறேன். வந்து ஏற்கனவே வயிற்று கலக்குது போட்ட இந்த சாப்பாடு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாறினா சரி ஒரு வயிற்று கலக்கு. என்ன இந்த ரொட்டிக்கே இல்லை உரைப்பு சம்பளம் உண்டு. இதில் கிடக்காமடா விசாரிச்சுட்டு ஒன்று வந்தேன். நான் என்ன பாத்ரூம் அந்த பக்கம் கொண்டு கிடக்காம், அந்த பக்கம் கிடக்காம், அந்த பக்கம் கிடக்காம். பாத்ரூம் கட்ட வீடியோ எடுத்து கொண்டு இல்லை அது வீடியோ எடுக்க தெரிஞ்ச அண்ணி ஒரு ஆள் நின்றவர். உங்களை தெரிஞ்சு இல்லை அவருக்கு அவர் இந்த முந்தி அதாவது இந்த ஒஃபீஸுகள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எல்லாம் வர்றதுக்கு முதல் எங்களோட இடங்களை வர்றதுக்கு முதல் இங்கே வேறு தான் இல்லாமல் அந்த எங்களோட யாழ்ப்பாணங்கள் வந்தால் வேறு தான் கூட்டி கொண்டு போய் காட்டி அதெல்லாம் செய்கிறவர். அவர் இப்போ வழங்கப்படுத்திய எந்த ஏரியா என்னது இதுக்களவு இப்படி ஒன்று கிடக்காம், அப்படி போனால் அங்கே மரத்தை பதில் அங்கே இருக்காம். சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பெட்ரால் இருக்கிற ஒரு பார்க்கிங்கில் ஒன்று வந்து எங்களோட வாகனத்தை நாங்கள் பார்க் பண்ணிட்டோம். அங்கே போன அளவில் அதாவது நாங்கள் உங்கள் 10 மணிக்கு போனாங்கள்லானே, அங்கே போய் விசாரித்த அளவில் வேறு இடத்துல உங்கள் வேணாலும் செய்யலாம், இல்லை இங்கே புக் பண்ணி அதை லேட் ஆகுமாம். ஆகையால் நாங்கள் அதை பேர்ந்து பார்ப்போம். எப்படி உழைப்பு கொண்டு வந்தீங்க பார்த்து தெரிஞ்சால் எங்களோட யூடியூப் வீடியோவும் பார்க்கத்தானே வேணும். அப்படி எடுத்து கொண்டு போகிறோம் நாங்கள் இந்த பார்க்கிங்கில். எந்த பேருங்க இருந்தாங்க எங்களுடைய ஆக்களை பேருங்க சொல்லு என்னதான் மக்கா நெட்டி இல்லை இரவு எங்கே போனீங்க நீங்கள் நேற்றிரவு? அழுத்கடை
அழுத்து கடையோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இது என்ன வெசா கூட பாருங்க வெசா கூடு மாதிரி வெசா கூடு தானே இது என்ன வீட்டை கட்டுறதா எங்கே கட்டுறது இது ஆ கை இருந்தா எல்லாருமே கட்டலாம். கையில் கட்டுறதா பாருங்க இது ஓ ஆ நம்ம விசாக்கு சந்தோஷமா எல்லாம் இருக்கணும். ஜாதி மதம் மொழியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு தேவை மனசத்தன்மை. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஓகே எவ்வளவு உண்டு 100 ரூபாய்க்கு விற்கிறேன். 100 ரூபாயா சரி ஓகே அண்ணே வந்தா கண்டிப்பா வாங்குங்க ஓகே ஓகே நன்றி லவ் யூ ஆமண்ணா லவ் இஞ்சால கவனம் 100 ரூபா கையில கட்டுங்க வாங்கி சரியா இஞ்சால பேக் எல்லாம் பச்சு வித்து கொண்டிருக்கேன் இந்த பக்கம் பாருங்க பேக்கல் இந்த சைட் பேக்கல் வேணுமென்றால் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நல்ல நல்ல பேக்கல் இருக்குதான் இப்போ இந்த ஆறுதல வந்து பார்ப்போம் நாங்கள் தம்பி வரட்டாம் உங்களை ரெண்டாம் குறுக்குத்திற்கு வந்திருக்கிறோம் பாருங்க எவ்வளவு மக்கள் கூட்டம் இங்கே இன்றைக்கு வந்திருக்கணும்னு சொல்லி நாளைக்கு கூட பெருநாள் ஹஜ் பெருநாள் அடுத்தது இங்கால வெசாக் வருது ஆகையால் அதிகளவான மக்கள் இப்போ இங்கே பொருட்கள் ஆடைகள் எல்லாமே வாங்குவதற்காக இங்கே வந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க இப்போ கொஞ்சம் மதிய டைம் தானே பின்னர் டைமில் இன்னும் அதிகளவான மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும் வந்த வேலை முடிஞ்சு நாங்கள் இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் தேடி போய் கொண்டிருக்கிறோம் பாருங்கோ இப்போ கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குடம் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்ல க்ரௌடாக இருக்குது இப்போ எப்படியும் பர்ச்சேஸுக்கு எல்லா மக்களும் விரைவினம் வேலைகள் முடிஞ்சு தானே இனி விரைவினம் கணக்கு வேலைகள் இருக்குன்னு தானே இந்த பக்கங்கள்லாம் பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து இந்த தனக்கு தங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கணும் இப்போ முந்தி மாதிரி சியான்னு சொல்லி கத்தி கூவுறது குறைவாக இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த எல்லாமே விலைகள் ஏறி விட்டு தெரியும் தானே உங்களுக்கு எல்லாம் விலை ஏறி ஆனால் இல்லை இதுகளெல்லாம் இருக்குது இந்த கடையை பாருங்கள் லைட்டுகள் எல்லாம் அப்படி அந்த பெரிய பெரிய வீடுகளுக்கு போட்டுவாங்க லைட்டுகள் அந்த லைட் எல்லாமே இந்த கடைக்குள்ளே இருக்குது காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி நல்ல வடிவான கண்ணாடிகள் இருக்குது கணக்கு விதமாக இருக்குது அந்த அண்ணா ட்ரெயின் கோட் வச்சு விற்று கொண்டு இருக்க அந்த இடத்துல ட்ரெயின் கோட் இருக்குது மற்றது ஃபோன் கவர்கள் வேறங்கோ மற்ற அந்த காரில் கழுத்தில் வைப்பாங்களா அந்த அது இருக்குது காருக்கு கழுத்தில் வைக்கிறது சீட்டுக்கு மேலே வைப்பாங்களா அது இருக்குது கழுத்து நோவாமல் அப்படி கணக்கு விதமாக இங்கே இருக்குது எல்லாமே காட்டி கொண்டு போகிறோம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்ற ஃபோன் கவர்கள் மற்றது ஃபேன் அதாவது சும்மா கையில் பிடிச்சி காற்று வாங்கி வேணும் வெக்க காலம் தானே அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபேனுகள் இருக்குது இந்த இதில் கண்ணாடியை பாருங்கள் நல்ல நல்ல அழகான கண்ணாடிகள் எல்லாமே இருக்குது ஐடென்டி லைசன்ஸ் வைக்கிற கவர்கள் எல்லாம் வச்சு வித்து கொண்டிருக்கணும் மற்றது அனைத்துமே இருக்குது பெற்றாக்கு வந்தால் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அனைத்துமே இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன வெசாக் வேற போகிறதால இந்த வெசாக் கூடு தான் கூட வச்சுஞ்சால விற்று கொண்டிருக்கணும் பாருங்க அதெல்லாம் வெசாக் கூடு இல்லை பார்த்தது நல்ல கலராக வெசாக் கூடுகள் இருக்குது மற்ற இந்த லைட்டுகள் எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் என்ற பண்டிகை காலங்களில் தெரியும் தானே மக்கள் எல்லாமே இங்கே பர்ச்சேஸ் பண்ண வருவினம் ஓ பர்ச்சேஸ் அதே அந்த வேக்கை பர்ச்சேஸ் வருதுன்னு சொன்னால் எங்கட சொப்பையாரில் அந்த கடை சொப்பையாரில் பர்ச்சேஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்போ அது வாயில் பர்ச்சேஸ் வருது அதனால் அது அப்பா நினைக்காங்க அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதுகள் எல்லாமே வாங்க வரணும் இந்த காலங்கள்லாம் காசை சேர்த்து வச்சு இந்த மாதிரி பண்டிகைகள் வரைக்குள்ள வாங்க வருவினோம் நாங்கள் இப்போ முக்கியமாக வந்தது பஸ் ஸ்டாண்ட் காட்டுறதுக்காண்டி தான் நாங்கள் வந்தோம் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது பஸ் ஸ்டாண்டில் நிலைமை இப்போ எப்படி இருக்குது அது காட்டுறதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்த நாங்கள் இந்த போலீஸ் அதிகாரி இப்போது பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்க அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம்
இங்கால பஸ் ஸ்டாண்ட் என்ன மாதிரி தோட்டம் அளிக்குது என்றதை நாங்கள் போய் பார்ப்போம். உண்மைக்குமே பெட்டான்றது ஒரு சின்ன இடம் இல்லை, ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் உண்டு, பெரிய இடம். என்னென்னு சொல்கிறேன்னு தெரியாது. அப்படியே நீங்கள் சுற்றி கொண்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வேணும் நீங்கள் பெட்டா சுற்றி முடிக்கிறதுக்கு. அவ்வளோத்துக்கு இங்கே இடம் இருக்குது. இங்கால வேறு உங்கள் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கு நம்ம எல்லாரும். இந்த இங்கால சூக்கேஸ் இருக்குது, வெளிநாடு போகிறோன்னு சொன்னால் சூக்கேஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி கணக்க இருக்குது. யாருங்கவன் மற்ற ஜீன்ஸ் ஐட்டங்கள் இப்போ நான் காட்ட போகிற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்பரம் மாதிரியே இருக்கும். எங்களோட ஊர் கோயில்களில் சப்பரம் இருக்குன்னு தானே, அதே மாதிரியே இங்கே வெசாக்குக்கு சப்பரம் மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்கணும். அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே அவ்வளோ பாருங்க மார்க்கெட்டை நான் கொண்டு காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. சப்பரம் மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கும் பார்க்குறதுக்கு. இந்த அதில் புத்தட்ட முகம் மட்டும் அதில் மறைச்சி வச்சிருக்கணும் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தா தெரியும், புத்தட்ட முகம் மட்டும் மறைச்சிருக்கணும். நல்ல அழகாக இருக்குது. அந்த படங்கள்ல என்ன கடை இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கதைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு படங்கள் போட்டால் அதில் கதைகள் எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் அந்த கதையைத்தான் சொல்லி நம்ம போல எங்களுக்கு பெருத்த வழக்கங்கள் தெரியாதானே, அதனால கிட்ட கொண்டு காட்டுறேன் பாருங்க அந்த சப்பரம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவையில் என்னென்னு சொல்றவே தெரியாது, நாங்கள் சப்பரம் தான் சொல்றோம். நாங்கள் இதை இந்த பாருங்க புதிய பேருந்து நிலையத்துக்கிட்ட வந்துட்டோம். உண்மைக்குமே முந்தி இருந்த பேருந்து நிலையமும் இப்போ இருக்கிற பேருந்து நிலையம் சரியான வித்தியாசம். நாங்கள் புதுசாக திறந்தாப்புற பேருந்து நிலையத்துக்கு நாங்கள் போகலை. கொழும்பு பேருந்து நிலையம், அதாவது கொழும்பு பேருந்து நிலையம் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கல. இன்றைக்கு அதைத்தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். கட்டின மாதிரி இருக்கோ இல்லை அசுத்தம் செய்து வச்சிருக்கணுமா, இப்போ நார்மலாக பப்ளிக் டாய்லெட் எப்படி இருக்குது அதெல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொண்டு காட்டுறோம். இப்போ என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த சப்பரமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் முன்னால் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. பக்கம் மாதுளம்பழம் விற்கணும், அப்பிள் மற்ற தோடம்பழம் அனைத்துமே வைத்து விற்று கொண்டிருக்கணும். அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த போதிராஜா மாவட்ட இந்த இடத்துக்கு பேர். இங்காலையும் பெரிய ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது, உள்ளே போய் பார்க்கலன்னாங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டை போய் பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் புனரமைக்கப்பட்ட பெட்டா பேருந்து நிலையம் என்ன மாதிரி காட்சி அளிக்குதுன்ட்டு பாருங்கோ. இதில் பாதுகாப்புக்கு போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே நிற்கணும். என்ற வெசாக் பிறகு தானே, அப்போ அதுக்காண்டி பாதுகாப்புக்கு இருக்கணும். நாங்கள் உள்ளுக்க என்ன மாதிரி பேருந்து நிலையம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி வார மாதிரி செட்டப் செய்து நல்லா அழகாக தான் அலங்கரிச்சு வச்சுக்கணும். இதில் பூக்கொண்டு எல்லாம் வச்சுருக்கு வேறங்கோ. இந்த இதில் பார்த்தா தெரியும், கரையில் தண்ணி வர்ற மாதிரி செட்டப் செய்திருக்கணும். அப்படியே முன்னுக்கு நாங்கள் முகப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது நுழைவாயில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அப்படியே போனோம்னு சொன்னால் இதுதான் கொழும்பு பெட்ரா பேருந்து நிலையத்தின் நுழைவாயில், மத்திய பேருந்து நிலையம் புறக்கோட்டை. இந்த பேருந்து எழுதியிருக்கு புறக்கோட்டைன்னு சொல்லி. இல்லை மேலே சிங்களத்திலையும், 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்லையும், 3வது ஜென்ரல் பஸ் ஸ்டாண்ட் பெட்ரான்னு சொல்லி ஆங்கிலத்தையும் எழுதியிருக்குது. அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பேருந்து நிலையத்தை பேருங்கோ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி முன் முகப்பு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புறக்கோட்டை பேருந்து நிலையத்துக்குள்ளே வந்துட்டோம். எல்லா அனுமதியும் பெற்று தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இதில் பார்த்தாலே தெரியும் என்ன மாதிரி முந்தி இருந்த பெற்றா, அதாவது பேருந்து நிலையத்துக்கும், அதாவது மத்திய பேருந்து நிலையத்துக்கும் இப்போ இருக்கிற பேருந்து நிலையத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம்ன்றது நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சும்மா வேறு லெவலில் இருக்குது. பெயிண்டெல்லாம் அடித்து அருமையாக தான் செய்திருக்கணும். இந்த பஸ் எல்லாம் பேர் அவங்க எப்படி தரிச்சிருக்குன்னு சொல்லி. மற்றது முக்கியமான விஷயம், எந்த பஸ் வந்தாலும் போகிறதுக்கான இடமெல்லாம் விட்டு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் கூட வராத மாதிரி தான் எல்லாமே செய்து வச்சிருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையுமே உள்ளுக்கு வராது, அப்படி தான் செய்து வச்சிருக்கணும். இதில் பாருங்க உள்ளுக்க பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி மற்ற போட்டெல்லாம் போட்டிருக்கணும். எந்தெந்த இடத்துக்கு போகலாம், எந்தெந்த பஸ் எங்கே நிற்கும் எல்லாமே அதில் போட்டு எல்லாமே போட்டிருக்கணும். அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே வந்தோம்னு சொன்னால் இங்கால வேறங்க பஸ்ஸில் எல்லாம் வந்தோன்றிருக்கு வேறங்கோ. ஆனால் முந்தி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எனக்கு என்னென்னு சொல்கிறேன்னு தெரியாங்கடா. முந்தி ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்டா முந்தி இருந்த பேருந்துகளும் இப்படி இல்லை. சரியாக என்ன சொல்கிறேன், கண்டவாடு குப்பை அப்படி இப்படி தான் இருந்தது. இப்போ எல்லாம் மாற்றி அங்கே வேறு 3 குப்பை தொட்டி வச்சிருக்கணும் பாருங்க அந்த இடத்துல. தெரியுதா, 3 குப்பை தொட்டி அந்த இடத்துல வச்சிருக்கணும். அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் வாராக்கள் குப்பை போடுறீங்கன்னு சொன்னால் அந்த குப்பை தொட்டிக்கே போடுங்கோ. என்ன சொன்னால் ஒரு புது பேருந்து நிலையம் ஒன்று அமைச்சு தந்திருக்கணும். அந்த வகையில் நாங்களும் அதை பாதுகாக்கணும். எங்களுக்காண்டி தான் அந்த பேருந்து நிலையம் அமைச்சு தந்திருக்கணும். அப்போ நாங்களும் அதை பாதுகாக்கணும். அதாவது எங்களோட எதிர்கால சந்ததியும் நல்லா இருப்பினோம். என்ன இந்த இதில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம்ஸ் இருக்குதான் பாருங்க இந்த இடத்துல. இல்லை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே ரூம்ஸ் இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தில் ஏசி பஸ்ஸும் இருக்குது. இதில் பார்த்தா தெரியும், இது எல்லாமே ஏசி பஸ். அப்படியே எங்களை சுற்றி வர பாருங்க. இதுலேருந்து பார்த்தா அப்படியே எங்களோட தாமரை கோபுரம் தெரியுது. அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும்.
இந்த பாருங்க மேலே பாருங்க ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லி ஹோம்ஸ் போட்டு இருக்குது. ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணல, இன்னும் கணக்க வேலைகள் இங்கே இருக்குது. உண்மைக்குமே வேறு லெவலில் தான் இலங்கை வரப்போகிறன்றது நாங்கள் இதோடைய பார்த்ததா கண்ணால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இவருக்கு சரியான பசியாக இருக்குது. ஆகியால் சாப்பிடல அப்போ அதங்க நான் தந்தது இனிப்பு அது சாப்பிட்டுட்டேன். விடிஞ்சலேருந்து சாப்பிடல, அது சாப்பிட்டுட்டேன். அவர் விடிஞ்சலேருந்து சாப்பிடலையா, ஆனால் இதை சாப்பிட்டுட்டார். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை அதாவது பாதுகாக்கிறது, அதாவது பாதுகாப்பு பணிகள் இருக்கிறது. இது முழுக்க அந்த வேலைகள், அதாவது பாதுகாத்து பார்க்குறது. வேறு என்னென்னு சொல்கிறது, அதான் இப்போ என்னென்னா ஒரு முதல் பார்த்தீங்கன்னா பெட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு வாரத்துக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏனெண்டா சன நெரிசலாகும் சின்னனாகும் அப்படி இருக்கிற மாதிரி வந்துருக்கு. இப்போ பார்த்தா வந்து இப்போ பொம்பளைகள் கூட, அதாவது கேர்ள்ஸ் கூட பயம் இல்லாமல் வரலாம். ஏன்னா அப்போ டக்குனு குயிக்காக போலீஸோ இல்லை எந்த பிரச்சனை என்றாலும் வந்து அவங்க நடமாடி கொண்டு இருக்காங்க. பாதுகாக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ஃபோர்ஸும் போலீஸாக இருந்தால் அதை பாதுகாத்து கொண்டிருக்கணும். அவங்க வந்து ரவுண்ட் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. லோடத்தை மட்டும் இல்லாமல் போய் சுற்றி வந்து கொண்டு அப்படி தானே இப்போ நாங்களும் முடி விட்டுறாங்க. வெளியில் வந்து வரைக்குள்ள வந்து எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து பிடிபட்டு இல்லை, அனுமதிக்காண்டி வந்து நாங்கள் நான் நினச்சது வெசாக்குக்காண்டி தான் நிற்கணும்னு சொல்லி, அப்படி இல்லையா. இப்போ தொடர்ச்சியாக இங்கே நின்று கொண்டு இருக்கணும். முந்தி இம்மைக்குமே எப்படி இல்லை, நீங்களும் முந்தி நான் காணொலி போட்டுப்பேன் நான் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல் இப்படி இல்லை. அதில் ஒரு நல்ல ஒரு அழகான பஸ் ஒன்று வந்திருக்கு. போகிறவங்க உங்களுக்கு கொண்டு அதை நான் காட்டுறேன். நல்ல சோத்த கலரில் வந்துருக்குது. ஏசி பஸ் தான் போல். என்ன புஷ் இப்போ ஒன்று அந்த ஏசி பஸ் தான் அவங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் வந்து ஒன்று இருக்குது. இப்போ புதிதாக வந்த வாகனமும் இந்த இடத்துல நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வாகனத்தை பார்க்கும்போது, இந்த பஸ்ஸை பார்க்கும்போது ஏதோ ஃபாரின் பஸ்ஸை பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்குது. வாங்க அப்படி அந்த பஸ்ஸை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னடாப்பா அங்கே வெளிநாட்டில் கண்ட மாதிரியே கிடக்கு. இந்த பஸ்ஸில் சீட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எமர்ஜென்சி எக்ஸிட்டும் இருக்குது இந்த பஸ்ஸில். பாருங்க எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. சீட் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. சரியான பதிவாக இருக்குது. அங்கே பாருங்க சரியான பதிவாக இருக்குது. மற்றது நாங்கள் போனால் ஓட்டோவாக ஓப்பன் ஆகுமா டோர், அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்கணும். உண்மைக்கும் வித்தியாசமாக இருக்குடாப்பா. இந்த வெளிநாடுகள் இருக்கிற மாதிரி தான் இந்த வாகனம் இருக்குது. அந்த மேலே அங்கால் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்ந்த சீட் இருக்குது. இங்கால எல்லாம் 15 சீட் இருக்குது. ஏசி தான், ஃபுல் ஏசி. என்னண்டு ஏசி ஒன்று சொல்லு. ஓம்டா ஏசி தான்டா. டே அங்கே ஆக்கு ஏசி தான். அதில் பேர் அந்த கார்டு வசதி எல்லாம் இருக்குது. வேறுங்க ஸ்கேன் கோட் மேஜிக் நோத்துன்னு சொல்லி ஃபாரின் மேரே கிட்டத்தட்ட வந்துட்டுது. ஓ சரி, நான் கேள்விப்பட்டேன்னா உலகத்துக்கு அழகாக இருக்குமென்னு எனக்கு தெரியும். அந்த பஸ் இதுதான் புதுசாக வந்த பஸ் பாருங்கோ. ஓ எல்லாரும் மாதிரிலாம் அந்த பதிவு அப்படியே தானே இருக்குது. அதில் போட்டிருக்கு. அதில் அதாவது 7வது கால மாதிரிலாம் சொல்லி வீல் சேர் மாதிரிலாம் சொல்லி போட்டிருக்காங்க. அதில் பார்த்தா தெரியும் பாருங்கோ. அந்த இடத்துல வீல் சேரோட இருக்கிற அகலம் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படித்தான் அதில் போட்டிருக்குது. நாங்கள் உள்பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ வேறங்க உள்ளுக்க வந்தாச்சு. இதில் பாருங்க சீட் எல்லாமே பாருங்க, சீட் எல்லாமே வேறு லெவல்லாம் இருக்குது. எங்கேயும் ஃபொரினுக்கு போன மாதிரியே ஏசியடா. என்னடா என்ன ஏசி இருக்குது அப்பா. இப்போ சீட்டை பாருங்க எப்படி மெல்லிய சீட்டாக இருக்காண்டு. இருந்து பார்ப்போம் ஒரு அப்படியும் சீட்டில். ஜெர்மனோ இல்லாட்டி லண்டனோ கனடாவோ இது எந்த நாடுன்னு தெரியும் கிடக்குது. இந்த பின்னுக்கு இருக்கிற சீட்டை பாருங்க. பின்னுக்கு அப்படி திருப்பி காட்டுங்க. பின் சீட் எப்படி இருக்காண்டு. இது ஓட்டோட ஒரு போல என்ன பூட்டியிருக்காங்க. நான் ஓட்டோவை திறக்கும். ஓட்டோ தான் இந்த அதுக்கு அந்த இதெல்லாம் வந்து ஓட்டோ டோர் தான் அது இப்போ பூட்டி இருக்குது போல். இப்படி பஸ்ஸுகள் வந்தால் அதில் பார்க்குறதுக்கு வெளிநாடு வேறு தான் கிடக்குது. இந்த இதில் காட் வசதி சொன்னால் இப்படி வாங்க வந்தால் இதில் இருக்கலாம். நாங்கள் வடிவாக இருக்கலாம், யோசிக்காமல் இருக்கலாம். வடிவாக இருந்து களைப்பாறலாம். நல்ல வடிவாக தான் செய்திருக்கணும். முந்தி மாதிரி இங்கே களவுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. டக்காண்டு இதாக பறிச்சு கொண்டு ஓடுவினம். நார்மலாக களவுகள் நடக்கிறது. மற்றது உள்ளுக்கு எல்லாம் சில இந்த ஜாசகம் கேட்குற மாதிரி எல்லாம் பரவினம். அதெல்லாம் இப்போ இங்கே உள்ளுக்க இல்லை. எல்லாமே மாற்றிட்டோம். அதாவது அந்த பொய் சொல்லி ஜாசகம் கேட்குற மாதிரி வாரதெல்லாம் இப்போ இல்லை. பார்த்தளவில் அப்படி தான் கிடக்கு. இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி ஒரு சீனோட நாங்கள் பார்க்கவே இல்லை உள்ளுக்குள்ளே. உண்மைக்குமே கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் முழுக்க மாறி போடணுன்னு தான் சொல்லி ஆக வேணும். அதோட இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் ஏகப்பட்ட மரங்களும் கரையோரங்களில் வச்சிருக்கணும். அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அமரொருத்தன் சொல்லி தாடியை வளைச்சி பாருங்க பார்க்க என்ன வேறு இருக்குன்னு சொல்லி எப்போ தாடி வளருமென்று கிடக்கு. எனக்கு மெலியாட்டி சரி என்ற நிலைமை இப்படித்தான். இதுதான் பழைய முகம். அதாவது 2022ஆம் ஆண்டு பார்த்த முகத்தை இப்போ திருப்பி கொண்டு வந்து வச்சுக்கிறான் தாடியை வளைச்சி. ஏன்னா கொஞ்சம் உடம்புன்றதால இதுக்கு தொங்கு தானே தாடை. அதால் டேய் உன்னால தான்டா எல்லாம் என்னதுக்கு தாடியை வளைக்க பண்ணு சொல்லு. நல்லா இருக்குன்னு சொல்லி தானே மிச்சம் எல்லாம் ஓகே. இந்த தாடி இருக்கு, ஆட்டு தாடி இருக்கு, எக்கபாடி வேறு இருந்தது.
சரியா வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அந்த எப்படி வீடியோ பார்க்குறா சும்மா சொல்லுவீங்க உண்மையாக இருக்கிறாப்பா இந்த நீயும் வலியில நல்லா இருக்குடா அந்த மாதிரி எனக்கு சூப்பரா இருக்கும் நல்லா கிடக்குண்ணே எனக்கு என்ன அந்த வலிக்க விருப்பம் தான் அம்மா விட மாட்டேன் வலி அது பிரச்சனை மேல வலி வடிவா இருக்கு சத்தியமா அப்ப நீ வலியண்டா அது ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு மாதிரி bro. ஒண்ட கமராமன் டேகல் இது வடிவா இருக்கு இல்லை அடே தாடியா கொஞ்சம் இருந்த வடியா இருந்தது பாத்தியா அவன் உண்மை சொல்றான் பாத்தியா அப்பதான் உனக்கு அந்த ஒரு மோட்டிவேட் ஆகும் நான் மெலிஞ்சன தாடியும் சேர்த்து வலிப்பேன் இனி மெலிய தேவை நல்ல ஆளம் பழைய தலைவரோட வந்து தவுளுக்கு விட்டுருக்க மாட்டேன்பா அடிச்சு வச்சுப்பா இதில் இப்போ நாங்கள் சரியாக நினைக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டிக்கெட் புக்கிங் ஏரியா, அதாவது முன்பதிவு செய்கிற இடம். அதாவது பஸ்ஸுக்கு நாங்கள் முன்பதிவு செய்கிற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். என்ன மாதிரி கட்டுப்பாடு, போலீஸ் தகவல்கள் எங்கெங்கே இருக்குது, அதாவது ஏடிஎம் எங்கே இருக்குது எல்லாமே இதில் போட்டிருக்கு. வேறுங்க கட்டுப்பாடு, ஆப்ரேஷன் ரூம், போலீஸ் அதிகாரிகள் எங்கே இருக்கணும், மேப் போட்டிருக்கு. தகவல்கள் எங்கே எதுக்கு, அதாவது பஸ் எங்கே போகும், இங்கே இதுக்க வரும் தகவல்கள் பெறன்னு சொன்னால் அதுக்கான ரூட், குழந்தைகள் பராமரிப்பு, பேபி கேர், கழிப்பறை எல்லாம் இந்த பக்கம் தான் இருக்குது. கழிப்பறை கொண்டு காட்டுறோம் நாங்கள் உங்களுக்கு. ஓய்வு பகுதி, அதாவது ஓய்வு எடுக்கிற இடம், மற்ற டாக்ஸி சர்வீஸ், பேங்க், வங்கிகள். இங்கே எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம் இருக்குமென்னு நினைக்கிறேன். அது எல்லாமே இருக்குது தானே. இந்த வந்தவங்கன்னு சொன்னால் அதில் டிக்கெட் புக் பண்ணுற இடம், அதில் மட்டக்களப்பு, கல்முனை டைம்கள் போட்டுருக்குது. ஒவ்வொரு இதுகளும், அதாவது ஒவ்வொரு பஸ்ஸுகளும் எங்கெங்கே போகுது, என்ன டைமுக்கு போகுது எல்லாமே டைம் போட்டுருக்குது. காத்தாங்குடி, கல்முனை, சம்மாந்துறை, விமான நிலையம் மூலமாக கல்முனை, எங்கடா யாழ்ப்பாணத்தை காணல, யாழ்ப்பாணம்ப்பா சரி அது காண எல்லாம் இருக்கும். மட்டக்களப்புக்கு இருக்குது. முக்கியமான பஸ் சேவைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன தெரிஞ்சு அடிக்கடி போகிற பஸ் சேவைகளாக இருக்கும் இது. மற்றது இங்கால இ டிக்கெட்டிங் மிஷினும் இருக்குது வேறுங்கோ. இ டிக்கெட் மிஷினும் இந்த பக்கம் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது வேறுங்க. இந்த பக்கம் இ டிக்கெட்டுன்னு நாங்கள் எடுக்கலாம், யோசிக்க தேவையில்லை. அதே மாதிரி வேறு என்ன, நாங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். இதில் போட் போட்டிருக்கு, எந்தெந்த இடத்துக்கு எப்படி போகிறேன்னு சொல்லி போட் போட்டிருக்கு. எங்கெங்கே அந்த பஸ்ஸுகள் நிற்கும் அதெல்லாம் போட் போட்டிருக்கு. சீட் வசதி வேறும் இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா அழகாக தான் இருக்குது. மற்றது இங்கால ஸ்க்ரீனில் பவுனியாக்கு எத்தனை மணிக்கு பஸ் இருக்குது டைம் இல்லாமல் போட்டிருக்கேன். பவுனியா, பலாங்கொடை, அன்றாவரம், கம்பாந்தோட்டை, கண்டி என்னென்ன நேரத்துக்கு பஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அதில் ஸ்க்ரீனில் போட்டிருக்கணும். மற்றது இந்த மேலே பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி, மேலே அப்படியே சீட்டை பாருங்க என்ன மாதிரி இருக்கு சீட். அடுத்தது இங்கால இப்போ நடந்தோண்டு இருக்கு லைவ், என்னன்னு தெரியாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அழி இருக்குது. கிளீன் ஸ்ரீலங்கா கோட்பாட்டின் கீழ் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் இலங்கை விமானப்படையின் தொழில்நுட்ப மற்றும் மனிதவள பங்களிப்புடன் புனரமைக்கப்பட்டு மத்திய பேருந்து நிலையம் புறக்கோட்டை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 8ஆம் தேதி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எழுதியிருக்கணும், படியாக பாருங்க. முதல் மாதிரி நாங்கள் இங்கே வந்து கஷ்டப்பட தேவையில்லை, எல்லாமே நோமலாகவே நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். முதல் சிலதுகள் ஆக்களை கேட்டு தான் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ நோமலாக எல்லாமே ஸ்க்ரீனில் விழுகுது, எங்கெங்கே எப்படி போகலாம், என்ன செய்யலாம் எல்லாமே நோமலாக இருக்குது. அதால் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் நான் 4 வருஷத்துக்கு முதலும், அதாவது இந்த புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் நான் காணொலி போட்டிருப்பேன். அப்போக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இருந்த வித்தியாசமும் இப்போ இருக்க வித்தியாசமும் உங்களால் நேரடியாக காணக்கூடிய மாதிரியே இருக்கும். அப்படியே நான் உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி இந்த ஃபுட் கோர்ட் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். எல்லா சாப்பாடுகளுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருக்குதான், பிரச்சனை இல்லை. மற்ற சோட்டிஸ் ஐட்டங்கள் இருக்குது. மற்ற இந்த பாருங்க சோட்டிஸ் பாருங்கோ எல்லாமே இருக்குது, யோசிக்க தேவையில்லை. இந்த பாருங்க உள்ளுக்கு இருக்கிற இந்த கடையும் நல்ல வடிவ, அதாவது ஒழுங்காக தான் இருக்குது, நீட்டாக தான் இருக்குது. அதால் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் நல்ல வடிவான கடை. முட்டை பண்ணம் இருக்குது, அதையும் உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல முட்டை பண்ணம் இருக்குது வேறுங்கோ. இப்போ நாங்கள் பெட்ரா பஸ் ஸ்டாண்டில் இருந்து நாங்கள் இப்போ எங்கே போய் கொண்டிருக்கோம்னு சொன்னால் எங்களோட வாகனம் விட்ட இடத்துக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோல்சேல் போல், அதாவது உள்ளி, வெங்காயம், மற்ற கடலை, பயறு எல்லாமே ஹோல்சேல் செய்கிற இடம் போல். இதில் பேரங்க ஏற்றி கொண்டிருக்கணும், எல்லோரும் வாகனங்களில் பெரிய பெரிய லொரிகளில் ஏற்றி கொண்டிருக்கணும். அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பாருங்க
இந்த லொரி எல்லாம் இரவு நேரங்கள்லாம் விளைக்கிடும் இப்போ அப்படியே இருக்கும் சோத்து மிளகாய் எல்லாம் இருக்கு வரும் சோப்பு மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் சோப்பு மிளகாய் மற்ற உருளைக்கிழங்கு அனைத்துமே இங்கே இருக்குது காணக்கூடிய மாதிரி இருக்குது வேறு அதில் கடலை இருக்குது வேறு சோயா கடலை ஹோல்சேல் மார்க்கெட் எப்படி இருக்கு ஹோல்சேல் மார்க்கெட் ஆ பிஸியாக தான் இருக்குது ஹோல்சேல் மார்க்கெட் இப்படி தான் அந்த பக்கம் தான் போகணும் போல பார்த்து கொண்டு வாங்க முட்டை போடுறோம் நாங்கள் பருப்பு எல்லாம் இருக்கு என்ன நாங்கள் சாப்பிட்ற சாமான் எல்லாம் இங்கே இருந்து தான் இருக்குது படியா பேரங்க என்ன இங்க இருந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு பிரிஞ்சு போகுது இந்த ஏரியா தான் பாருங்க 4th Cross ஸ்ட்ரீட் இந்த இடத்துக்கு பிரின்ஸ் ஸ்ட்ரீட் கொழும்பு 11 4th Cross ஏதோ ஒரு இடத்துல கிடக்குது